ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு தைப்பூசம் வழிபாடு. நான் தைப்பூசத்தன்னைக்கு சாமி கும்பிட்டு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட் நாளே நான் வந்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கு பொட்டு வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே மஞ்சள் குங்குமத்தில் தான் பொட்டு வைப்பேன், சந்தனம் வைக்க மாட்டேன். மஞ்சள் தான் ரொம்ப மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு ரொம்ப உகந்தது. மஞ்சள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குங்குமம் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் ஃபஸ்ட் நாளே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்போ தான் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு டைம் நிறைய கிடைக்கும். எல்லா பூஜை பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி படம்லாம் துடைச்சிட்டு அதுக்கெல்லாம் பூ போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். நான் எப்படி ரெடி பண்ணேங்கிறத வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பூஜை ரூம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பூலாம் வந்து எப்படி போட்டிருக்கேன், என்ன ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம பூஜை ரூம் ரெடி பண்ணிக்கிட்டோம். நான் ஃபஸ்ட்டு பூஜை பொருள் விளக்கு, தீபாரத்தனை காட்டுறது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து உப்பு போட்டு நம்ம வைக்கிறதுனால நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த உப்பு கீழே என்னென்ன பொருள், சங்கு என்ன வைக்கணும் அதெல்லாம் வச்சுருக்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்னா உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன் பாருங்கள். விபூதி, குங்குமம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி தைப்பூசம். நான் முருகரை வந்து இப்போ இங்கே செல்ஃபில் இருக்கார், நான் எடுத்து கீழே வச்சு தான் அவருக்கு தனியாக வந்து அலங்காரம் பண்ணி தான் நான் பூஜை பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இப்போ பூலாம் வச்சாச்சு. நான் எப்போவும் அதிகமாக வந்து செவ்வந்தி பூவும், மஞ்சள் செவ்வந்தியும், ரோஸும் தான் அதிகமாக வைப்பேன். அது வந்து கொஞ்சம் பார்க்கவே வந்து மஞ்சள் சிகப்பு கலந்து மங்களகரமாக இருக்கும். அன்னபூர்ணி தாய்க்கு எல்லாத்துக்குமே பூ வச்சாச்சு. பாருங்கள், நான் இப்படி தான் பூஜை ரூம் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம குலதெய்வ சொம்பு, உருளி எல்லாத்துலேயுமே பூ போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து தைப்பூசத்துக்காக அந்த முருகர் படத்தை வந்து நான் எடுத்து கீழே தனியாக வச்சு அவருக்கு மட்டும் அலங்காரம் பண்ணி எப்படி பூஜை பண்ணியிருக்கேங்கிறத காட்டியிருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்கோம்னா, சாப்பாடு, சாம்பார், நான் வந்து வடை பாயாசம் செஞ்சுருக்கேன், பாயாசம், பால் பாயாசம், பீட்ரூட் பொரியல், வடை பாயாசம். இதுதான் நமக்கு தைப்பூசத்துக்கான ஸ்பெஷலு. இங்கே பாருங்கள், முருகர் படத்தை எடுத்து கீழே வச்சு அவருக்குன்னு தனியாக அவரோட வேல், அப்புறம் மயில் ரேகை எல்லாமே வச்சு நான் அவருக்கு தனியாக அலங்காரம் பண்ணி கீழே படையல் போட்டு பூஜை பண்ணியிருக்கோம். இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வருஷம் தைப்பூச திருவிழாவை நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.